Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல 10th குடிமை இயல் இயல் 2 நடுவண் அரசு அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினும் கலைச்சொற்கள் பற்றியும் பார்க்க போறோம். ஆல்ரெடி நாம இந்த யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லாம விட்டுட்டேன். அந்த பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துட்டு டுடே வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுடைய இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தற்போது 2025ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராக பதவி வகிப்பவர் திரு திரௌபதி முர்மு அவர்கள். அதேபோல் இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். 2025ஆம் ஆண்டு துணை குடியரசுத் தலைவராக பதவி வகிப்பவர் சிபி ராதாகிருஷ்ணன். இப்போ தான் 2 days பிஃபோர் இவங்களை அறிமுகம் செஞ்சாங்க. இவருக்கு முன்னாடி ஜெகதீப் தன்கர் இவங்க பதவி வகிச்சாங்க. அடுத்து இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சராக திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதவி வகித்தாங்க. 2025ஆம் ஆண்டு பிரதம அமைச்சராக பதவி வகிப்பவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். 2002ஆம் ஆண்டு தலைமை வழக்குரைஞராக பதவி வகிப்பவர் PS ராமர். இவர் வந்து தமிழ்நாட்டின் தலைமை வழக்குரைஞர். 2025ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் தற்போதைய லோக்சபாவின் சபாநாயகராக திகழ்பவர் எம் அப்பாவு அவர்கள். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இது கரண்ட் அஃபேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கலைச்சொற்கள் பார்த்துடலாமா? முடிவுக்கு கொண்டு வருதல், டெர்மினேட். எதிர்பாரா செலவு நிதி, கண்டின்ஜென்சி ஃபண்ட், கான்டின்ஜென்சி ஃபண்ட். பொது மன்னிப்பு, பர்டன். தண்டனை குறைப்பு, ரீமிஷன். முன்னுரிமை, பிரசிடென்ஸ். பதவி நிமித்தமாக, எக்ஸ் அஃபிசியோ. நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஷின், நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஸ் ஆவார். ஆப்ஷன் ஏ குடியரசு தலைவர். செகண்ட் ஒன், ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர். ஆப்ஷன் டி லோக்சபாவின் சபாநாயகர். தேர்ட் ஒன், அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர். ஆப்ஷன் பி மக்களவை. ஏன்னா அமைச்சர்கள் குழு வந்து மக்களவையில தான் இருக்கும். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் எல்லாருமே இந்த மக்களவையில் தான் இருப்பாங்க. ஸோ அமைச்சர்கள் எல்லாருமே மக்களவைக்கு பொறுப்புடையவர்களாக திகழ்கிறார்கள். ஃபோர்த் ஒன், மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது. ஆப்ஷன் சி 25 வயது. இதே மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான வயது 30 வயது. அடுத்தது பாருங்க, ஃபிஃப்த் ஒன், இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு. ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 360. இதுல சட்டப்பிரிவு 352 தேசிய அவசர நிலை அறிவிப்பும் போது இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்துவாங்க. அடுத்து சட்டப்பிரிவு 356 மாநில அவசர நிலையை குறிக்கின்றது. இதே சட்டப்பிரிவு 360 நிதி நெருக்கடி நிலையை குறிப்பிடுகின்றது. அடுத்தது பாருங்க, செவன்த் ஒன், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசு தலைவர் தான். அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க. அடுத்து மற்ற நீதிபதிகளை எக்ஸ்பீரியன்ஸான நீதிபதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆலோசனை பேர்ல குடியரசுத் தலைவர் பதவி நியமனம் செய்வாங்க. ஆனா அவங்கள தேர்ந்தெடுக்கிறது யாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி தலைமை வழக்கறிஞரா இருந்திருப்பாங்க அல்லது எக்ஸ்பீரியன்ஸ்டான வழக்கறிஞரா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு ஆலோசனை வழங்குவாங்க. இவங்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு பதவி நியமனம் செய்தவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இது ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன்,
டேஸ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. நிதி மசோதா. அடுத்தது செகண்ட் ஒன், டேஸ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகின்றார். பிரதம அமைச்சர். இது பிரதம அமைச்சரின் கடமைகளுள் ஒன்று. நம்ம பார்த்திருப்போம், ஒரு நாட்டின் முக்கியமான தலைவராகவும் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் திகழ்பவர் பிரதம அமைச்சர் அப்படின்னு நாம பார்த்திருக்கோம். அடுத்தது பாருங்க, தேர்ட் ஒன், டேஸ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். மாநிலங்களவையின் தலைவர் துணை குடியரசு தலைவர். அதே மாதிரி மக்களவையின் தலைவர் யார்? சபாநாயகர். லோக்சபால இருப்பாங்களே சபாநாயகர், அவங்க தான் மக்களவையின் தலைவராக செயல்படுவாங்க. அடுத்தது ஃபோர்த் ஒன், நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் டேஸ். இந்திய தலைமை வழக்குரைஞர். இவங்களுக்கு இரண்டு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு உரிமை என்ன பார்த்தோம், எல்லா நீதிமன்றங்களிலும் வழக்குரையாடும் உரிமை இவருக்கு இருக்குது. ஃபிஃப்த் ஒன், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. சிக்ஸ்த் ஒன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் டேஸ் ஆகும். உச்ச நீதிமன்றம். இதுதான் இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. இது சரி. செகண்ட் ஒன், இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இதுவும் சரி. தேர்ட் ஒன், மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. இதுவும் சரி. ஃபோர்த் ஒன், மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதுதான் தவறு. மாநிலங்களவை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நம்ம தான் பார்த்தோமா, விகிதாச்சார ஓட்டு முறை, ஒற்றை மாற்று வாக்கு முறை பார்த்தோமா, அதன் அடிப்படையில் தான் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதாவது நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏஸ் தான் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப இதுல சரியானது 1, 2 மற்றும் 3. ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. இது தவறு. 65. அடுத்து செகண்ட், நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை ஆகும். இது கரெக்ட் தான். 3 அங்கங்கள் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இதுல 3வது அங்கம் நீதித்துறை. ஸோ 2வது கரெக்ட். 3வது பாருங்க, அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. இது தவறு. ஓகேவா, மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டதுன்னு சொன்னது தவறு. இது தனக்கே உரிய அதிகாரங்களுக்கு உட்பட்டது தான் இந்த அடிப்படை உரிமைகள். ஓகேவா. அடுத்தது பாருங்க, ஃபோர்த் ஒன், உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். இது சரி. ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் 2 மற்றும் 4. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஒன்று. நெக்ஸ்ட் பொறுத்துக. சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம் பற்றி குறிப்பிடுகின்றது. சட்டப்பிரிவு 356 மாநில நெருக்கடி நிலை அல்லது மாநில அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அலுவலகம். சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை. இதோட நமக்கு புக் பேக் கொஸ்டின் முடியுது. நெக்ஸ்ட் யூனிட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.